அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்கிறது, லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு ஃபாலோ பண்ணுறதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 24ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 8ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய நாள். அதுவும் கார்த்திகை திங்கள் ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள்னு இந்த திங்கட்கிழமையை சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு விநாயகர் பெருமான் வழிபாட்டிற்குரிய வளர்பிறை சதுர்த்தி திதியும் இருக்குதுங்க. இந்த வளர்பிறை சதுர்த்தியானது இரவு 7:23 வரைக்கும் இருக்குது. ஏற்கனவே இந்த நேரத்துக்குள்ளே செய்ய வேண்டிய 2 முக்கியமான பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோவாக போட்டிருக்கிறேன். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய்களை வச்சு சொல்லியிருப்பேன். அது நீங்கள் இந்த சதுர்த்தி டைம் முடியறதுக்குள்ளே செய்யும்போது நல்ல ரிசல்ட் தரும். அதே போல் மதியம் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். கையில் ஒன்று எழுதிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். அதுக்கு தனிப்பட்டு பணவசிய நேரத்தில் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை அந்த நேரத்தை தவற விட்டவங்க நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இரவு 8 to 9 மணி, ஒருவேளை அந்த 1 மணி நேரத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இரவு தூங்குவதற்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம். ஏன் இதை இந்த நாளில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 7:24 இருந்து பஞ்சமி திதியானது தொடங்குது. அதுவும் வளர்பிறை பஞ்சமி. இதை நம்ம ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ பஞ்சமிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு திதி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பஞ்சமி திதிங்கிறது வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உரியது தான். ஆனால் வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க மகாலட்சுமி தாயார் வழிபாட்டை கடைபிடிக்கலாம். மேலும் இரவு 8 to 9 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாராகி அன்னை நம்மிடம் பேசக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 8 to 9 இன்றைக்கி நமக்கு சந்திர ஓரையாகவும் இருக்குது. திங்கட்கிழமை நாளில் சந்திர ஓரையை நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்டே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 8 to 9, ஒருவேளை முடியலைன்னா இரவு தூங்கிறதுக்குள்ளே, சரிங்களா? இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடு முழுக்க பணவரவுக்காக மட்டுமே செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். வேறு கோரிக்கைகளுக்கெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் போட்டிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. ஆனால் இது முழுக்க பணவரவுக்கு தான். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் செய்யலாம், நீங்கள் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். எந்த நேரம்னு சொல்லியாச்சு இல்லையா? இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நமக்கு தேவைப்படுது. குடிக்கக்கூடிய தண்ணீராக இருந்துச்சுன்னா போதும். மற்றபடி நீங்கள் பிளாஸ்டிக்கு, சில்வரு, பீங்கான் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கும் பழக்கம் இருக்குதுன்னா ஒரு சொம்பு நிறைய கூட நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கலாம். நான் சொன்ன அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட தண்ணி இருக்கும் இல்லையா? அது இருந்துச்சு அப்படின்னாவே போதும். தண்ணீருக்கு நம்ம சொல்கிறத அப்படியே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய சக்தி உண்டு. மேலும் சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் இந்த நீர். அதனால தான் திங்கட்கிழமை நாளில் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நமக்கு இன்னொரு முக்கியமான பொருள் தேவைப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ரூபாய் காயின் ஒன்று நமக்கு தேவைப்படுது. ஏன் 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பணவரவுக்கு ரொம்பவுமே ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும். மேலும் குபேரருக்கு உரியது. மேலும் இன்றைக்கி நமக்கு இந்த பஞ்சமி திதியும் இருக்கிறதுனால 5 அப்படிங்கிற எண் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த 5 ரூபாய் நாணயம் பொருத்தமானதாக இருக்கும். இப்போ இதை எடுத்து சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்தது உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்திக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த 5 ரூபாய் காசை வச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ நீங்கள் மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு சொல்ல போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு குறித்து நான் சொன்னது கிடையாது. இதுதான் முதல் முறை. ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லலாம். நல்ல நாள் அதுவுமே இன்றைக்கி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டை எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லேயும் டைப் பண்ணுங்கள். இதன் மூலமாக அதை நீங்கள் எழுதுனதுக்குண்டான பலனும் கிடைக்கும். மேலும் உங்கள் கமெண்ட்டை படிக்கிற எல்லாருமே அந்த சுவிட்ச் வேர்டையும் படிப்பாங்க இல்லையா? அதன் மூலமாக அவங்களுக்கு பலன் கிடைக்குதுங்கும் போது அந்த புண்ணியமும் உங்களுக்கே கிடைக்கும்.
சரி, இப்போ நம்ம இந்த இடது கையில் இந்த 5 ரூபாய் காசை வச்சுக்கலாம். வலது கை கொண்டு முடிக்கலாம். முன்னாடி வந்து தண்ணீர் வச்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை நம்ம எந்த திசையை பார்த்து செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்த் ஃபேஸிங் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, குபேரருடைய திசை. அதனால் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இதை நம்ம செய்யணும். சரிங்களா? இப்போ காசை வந்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டே, அதாவது காசு வந்து கீழே விழுகாத மாதிரி அப்படியே மெதுவாக ரப் பண்ணிக்கிட்டே இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லுங்கள். சரி, அது என்னென்னு பார்க்கலாமா? எமஸ்டிகா, எமஸ்டிகா, எமஸ்டிகா. இதுதான். நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க. சொல்கிற மாதிரி இருந்தால் சாதாரணமாக வந்து சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு கணக்கே கிடையாது. நமக்கே வந்து சொல்ல சொல்ல இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இல்லை ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் ஒரு 55 முறை வந்து சொல்லலாம். 55 முறை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 5 முறையாவது வந்துட்டு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். உங்கள் கையில் நிறைய பணம் இருக்குது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் திரும்ப கிடச்சிருச்சு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் உள்ளங்கையும் நல்லா சூடாக இருக்கும். உள்ளே இருக்கிற இந்த காசும் பார்த்திங்கன்னா வெது வெதுன்னு ஆகிருக்கும். இப்போ இது நல்லா வந்து எனர்ஜி ஆகிடுச்சு. அதன் பிறகு இந்த காசை ஒரு பேப்பர்லேயோ கர்ச்சீஃப்லேயோ மடித்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 24 மணி நேரம் மட்டுமாவது செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இது இருக்கக்கூடிய இடத்துல செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். மேலும் உடனடி பண தேவைக்கு இந்த சுவிட்ச் வேர்டை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அவசியமாக எல்லாரும் இந்த நல்ல நாளில் இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு பயன்படுத்துங்க. இப்போ அந்த 5 ரூபாய் காசை நாளைய நாளில் ஒரு மாலை நேரத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஆனால் ஒரு 24 மணி நேரமாவது நீங்கள் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு வந்து ஈர்த்து கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் சந்திர ஓரையில் சொல்லுங்கள். ஏன்னா வளர்பிறை சந்திரனாக வந்து இருக்குது. அது ஃபாலோ பண்ண முடியலனா மட்டும் இரவு தூங்குறதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இதை சொல்லுங்கள். கண்டிப்பாக 100% பலன் நிச்சயம். இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது டபக்குன்னு குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி டேஸ்ட் பண்ணி குடிக்கணும். பாட்டிலில் தண்ணீர் வச்சு பண்ணவங்க இந்த நாள் முழுவதுமே அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.